ஹலோ காய்ஸ், எல்லாரும் இந்த நியூ இயர்க்காக ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு சில ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கோம். நம்ம சேனலில் ஃபுல் வீடியோஸ்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை ஷார்ட்ஸுக்கு கொடுத்த மாதிரி இந்த வீடியோஸுக்கும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப வளவளன்னு பேசாமல் இன்னைக்கு என்ன மூவி பற்றி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 2016 ஃபகத் ஃபாசில் அப்புறம் சௌபின் சகில்லாம் சேர்ந்து நடிச்சு வெளியே வந்த இந்த ஒரு படம் தான் மகாசின்ற பிரதிகாரம். இந்த ஒரு படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் மலையாளத்தில் ஒன்று மாதிரி தமிழ் அந்த அளவுக்கு ஓடல. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு. அவர் ஒரு ரவுடி பையன் ஊருக்குள்ள வச்சு அடிச்சு ஊர்ல இருந்து சின்ன பையன்ல இருந்து கிழமை வரைக்கும் வேடிக்கை பார்த்ததுனால நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை ஆயிடுது. அதனால அந்த ரவுடியை நான் திருப்பி அடிக்கணும், அந்த ஆள் திருப்பி அடிக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு. சும்மா சொல்ல போனா அந்த ஆள் கடைசியில செருப்பு போட்டாரா போடலையாங்கிறதா இந்த படத்தோட கதையை. இது வரைக்கும் நம்ம சினிரீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு அமைதியான கிராம அங்க இருக்க இயற்கை சூழல் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காட்டிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும் தான், அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல சமைக்கிறது மற்ற வேலைகளை பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஹீரோ தான் பாத்துட்டு இருக்காரு. எப்பயும் போல நைட்டு சமைச்சிட்டு அப்பாவை சாப்பிட கூப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்பாவை தேடிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல அப்பா இல்ல. எங்கெங்கே தேடி பாக்குறாரு. கடைசியில எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அப்பாவை தாண்டி ஒரு சொந்தம்னு பார்த்தா அவரோட மாமா இருக்காரு. அந்த ஒரு மாமாவை கூட்டிட்டு போயிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கிற மாதிரி, அப்பா அங்க போயிருப்பாரு இங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுறாரு. ஆனா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்க பயப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன், நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா வாழைத்தோட்டத்துல உட்காந்துட்டு கேமரா வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பெட்ல கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. இந்த படத்துல சௌபின் சாகர் ஒரு காமெடியான ஆக்ட் பண்ணிருப்பாரு. அவர் ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ ஸ்கூல் டைம்ல இருந்தே சௌமியாங்கிற பொண்ணை உருகி காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு பொண்ணு வெளியூர்ல இருந்து அவங்க தாத்தா இருந்ததுக்காக இவங்க ஊருக்கு வராங்கன்னு தெரிஞ்சதுமே ஒரு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை தனியா மீட் பண்றதுக்காக நடக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே காமெடியா இருக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வீட்டுல மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, மாப்பிளை போலீஸுங்கிற காரணத்தினால ஓகே சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ ரொம்பவே கனவு கண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அவரோட மாமா ஒரு ரவுடி குரூப் வம்புழுத்து அடிச்சுடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அந்த ரவுடி பசங்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க போய் பார்த்தா இவர் தான் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் அடி வாங்கினது அந்த ஊர்ல இந்த எல்லாருமே ரவுண்டு கட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவருக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. கண்டிப்பா அவனை நான் அடிக்காம விட மாட்டேன், அவன் அடிக்கிற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு சபதம் எடுக்கிறாரு. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆம்பளைனா அடிக்க தான் செய்வான், அடி வாங்க தான் செய்வான், அதுக்காக இந்த மாதிரிலாம் சபதம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி தெரியல. அவர் அவங்க அடிச்சே தீருன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்காரு. அதனால அந்த ரவுடி பையனோட அட்ரஸ் தெரிஞ்சு அவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அவன் துபாய்க்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான்ல, இப்பயாவது செருப்பு போட்டுக்கடான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அப்பயும் கேட்கற மாதிரி தெரியல. எனக்கு இருந்தாலும் அவனுக்கு ஏன் கையில தான் சாவுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக குங்ஃபூல கத்துக்கிட்டு இருக்காரு. கேட்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கிற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஸ்டுடியோக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு நான் இந்த ஒரு போட்டோ மேகசின் ஃப்ரண்ட் கவருக்கு கொடுக்க போறேன், அதனால என்ன ரொம்ப அழகா எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மேகசின்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஆனந்த விகடன் குமுதம் மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் அவங்களோட போட்டோ வரது தான் மேகசின். ஆனால் நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்குள்ள போட்டோ எடுக்க தெரியாது. அதனால பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி எடுத்து கொடுத்துறாரு. அந்த பொண்ணு அந்த போட்டோவை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு போட்டோவா, நீ ஒரு போட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வெக்ஸ்ல சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க அப்பா அந்த ஸ்டுடியோக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப அழகான போட்டோஸ்லாம் ரொம்ப கேண்டிடா எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல அவரை காணான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது வாழைத்தோட்டத்தில் உட்காந்து எடுத்த போட்டோஸ் தான் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு அழகா போட்டோஸ் எடுக்கிற போட்டோகிராஃபர் இருக்கிறப்ப அவனோட பையன் நான் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போயிட்டு இப்படிலாம் போட்டோஸ் எடுக்கிறது, எனக்கு சுத்தமா போட்டோஸ் எடுக்க வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா எந்த விஷயத்தையுமே தொழிலா பார்க்காம உணர்ச்சி பூர்வமா உனக்கு பிடிச்ச மாதிரி செய், எல்லாமே நல்லதே நடக்கும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பாக்குற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பாக்குறாரு. அதுல அழகா இருக்க போட்டோஸையுமே எடுத்து வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் போக போக போட்டோகிராஃபில ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட அறிவு கண்ணை திறந்து வச்சு அந்த ஒரு பொண்ணை எப்படியாவது மீட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் எதிர்ச்சி அந்த ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணுக்கே தெரியாம போட்டோ எடுத்து அதை எல்லாத்தையுமே அந்த மேகசின் போட்டிக்கு அனுப்பி வைக்கிறாரு. கடைசியில பார்த்தா அந்த மேகசின் போட்டியில அந்த ஒரு பொண்ணோட போட்டோ தான் வின் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆனந்த விகடன்ல அந்த ஒரு பொண்ணோட போட்டோ ஃப்ரண்ட் பேஜ்லயே போட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்கும் அந்த ஒரு பொண்ணு மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணோட பாட்டி இறந்து போயிடுறாங்க. அதனால அவங்க ஊர்ல இருக்க அண்ணாவை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ நடுரோட்ல வச்சு அடிச்ச ஆளு. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க வேணா மாமா மச்சான் சண்டை போட்டுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி எந்த சண்டையும் போட்டு நம்ம கல்யாணத்துக்கு பிரச்சனை வர வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆளை நான் அடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை கூட்டிட்டு அந்த ஆள் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போனதுக்கு அப்புறம் 2 பேருமே 1-1 சண்டை போட்டுக்கிறாங்க. போட்டதுல நம்ம ஹீரோ கடைசியில ஜெயிச்சிட்டு நம்ம ஹீரோட ஸ்டுடியோக்கு பக்கத்துல இருக்க செருப்பு கடைக்கு போயிட்டு ஒரு 8 நம்பர் செருப்பு கூடியான்னு சொல்லிட்டு பெருமையா கேட்டுட்டு இருக்காரு. ஒரு செருப்பு கடைக்காரனும் எல்லா சண்டையும் முடிஞ்சிருச்சான்னு ஆச்சரியத்துல பார்த்துட்டு அந்த ஒரு செருப்பு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். செருப்பு வாங்கின
கையோட பழக்கடைக்கு போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு மச்சானை பார்க்கறக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காரு. அங்க போனா நம்ம ஹீரோட மச்சான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, இல்லாட்டி நீ முடிஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கணுங்கிறதுலாம் என்னோட நோக்கம் இல்ல, என்னோட மான பிரச்சனை, அதனாலதான் உங்களை அடிக்க வேண்டியதா போயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மச்சான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்காம உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுங்க, நாங்க 2 பேருமே உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த மச்சான் லைட்டா சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்துல வர லொகேஷன்ஸ் அண்ட் சீனரிஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை தேடிட்டு இருக்கீங்க, இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் பார்த்து நம்ம டைரக்டர் எடுத்திருப்பாரு. ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன மூவி பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.